the last 10. I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set the rewind. And Hi friends, வணக்கம் and welcome to Subhashini Bhupalan Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போறோம். எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம இப்போ எங்க கிளம்பி போய்கிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் பிக் பண்ண தான் போறோம். நம்ம வந்து ஃப்ரெஷா மரத்துல இருந்து டைரக்ட்டா ஆப்பிள் பிக் பண்ண போறோம். இங்க அமெரிக்கால எப்படி வந்து ஆப்பிள் தோட்டம்லாம் இருக்கு. இங்க எப்படி வந்து வெரைட்டிஸ் என்னென்ன மாதிரி வெரைட்டிஸ்லாம் இருக்குது ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட போகிறேன் நான். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் சீசனில் ஃபால் ஃபெஸ்டிவல் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நடக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆப்பிள் ஃபார்மில் வந்து ஃபால் ஃபெஸ்டிவலும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபால் ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா கார்னு அந்த மாதிரி எல்லாமே வந்து சீசன் முடிகிற டைமு. அதனால் வந்து கார்ன் மேஸ்லாம் இருக்கும். நம்ம வந்து இப்போ சோள காடெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே வந்து அறுவடை பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுல வந்து அதை வந்து மேஸ் மாதிரி ரெடி பண்ணி கேம்ஸ் மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இந்த சீசன் வந்து ஆப்பிள் சீசன். ஸோ எல்லாருமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபார்மில் ஆப்பிள் பறிச்சுட்டு போவாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு 20 minutes ட்ரைவில் இருக்குது. இந்த ஃபார்ம் பேர் கெல்லர்ஸ் ஃபார்ம் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா 10 o'clockலேருந்து 6 o'clock வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா மதியானம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு தான் வந்தோம். ஸோ யூஸ்வலாக ஒரு ஃபார்மில் வந்து நம்ம ஒரு 4 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் வந்து லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக கிளம்பி வந்துட்டோம். இப்போ ஸ்டில் பார்த்தீங்கன்னா மிருத்துனுக்கு வந்து அந்த ஸ்ப்ளிண்ட் போட்டு தான் வச்சுருக்கோம். கொஞ்சம் வந்து கையை வந்து யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவனுக்கு, ரைட்டிங்க்கு சாப்பிட்றதுக்கெலாம். பட் ஓகே, கொஞ்சமாக மேனேஜ் பண்ணிட்டு வரான். இப்போ வந்து நம்ம ஃபார்முக்கு வந்தாச்சு. காரையும் பார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போயிட்டு டிக்கெட்ஸ் வந்து எடுக்க போகிறோம். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் நிறைய கார்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி கூட்டமும் வந்து நிறையா தான் இருந்துச்சு. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைன்லலாம் நிற்கிற மாதிரி இல்லை. நம்ம வந்து மதியானத்துக்கு மேலே வந்ததுனால கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. பெரிய இடம்ன்றதுனால ரொம்ப ரஷ் அந்த மாதிரிலாம் கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா ஆப்பிள் பிக்கிங் மட்டும் போகணுன்னா அதுக்கு வந்து தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபன் ஃபார்ம் மாதிரி அந்த ஃபால் ஃபெஸ்டிவலுக்கு அவங்க ரெடி பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணணுன்னா அதுக்கு தனி சார்ஜு. இப்போ நம்ம ஆப்பிள் பிக்கிங் வந்து ஃபஸ்ட்டு போக போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பர்சனுக்கு வந்து காஸ்ட்டு, அது வந்து நம்மளோட பேகு, நம்ம எந்த மாதிரி ஒரு பேக் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த பேகு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். 1/4 பிக் தான் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா $10 per person இருந்துச்சு. ஸோ கிட்ஸுக்கு வந்து ரேயானுக்கெலாம் வந்து ஃப்ரீ அப்படின்றதுனால அவனுக்கு டிக்கெட் கிடையாது. ஸோ எங்கள் 2 பேருக்கு மிருத்துனுக்கு டிக்கெட் எடுத்திருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்பிள் தோட்டத்துக்குள்ளே வந்தாச்சு. லைனாக வந்து அந்தந்த ஆப்பிள் பேர் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். நம்மளுக்கு எந்த மாதிரி ஆப்பிள் வந்து பிடிக்குமோ நம்ம அந்த ஆப்பிளை வந்து நம்ம பேக்கில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி ஆப்பிள் தான் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் எல்லா ட்ரீலேருந்துமே கூட ஒரு ஆப்பிளை கூட பறிச்சுக்கலாம். ஆப்பிள்ஸில் இத்தனை வெரைட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஏகப்பட்ட வெரைட்டி இருந்துச்சு. பட் ஸ்டோர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வெரைட்டி தான் எங்களுக்கு தெரியும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரோவாக ஃபுல்லாக வந்து ஆப்பிள் வந்து விதவிதமாக இருந்துச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கலராகவும் இருந்துச்சு. ரொம்ப டார்க் மெரூன் கலர்லலாம் கூட ஆப்பிள்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி ரெட் கலர் ஆப்பிள், க்ரீன் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டியாக வந்து ஆப்பிள்ஸ் வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு ஷீட் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து எந்தெல்லாம் வந்து பிக்கிங்கில் இருக்குது, பீக் சீசனில் இருக்குது, எந்த ஆப்பிள் வெரைட்டி வந்து நம்ம பீக் சீசனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட அங்கே ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஆப்பிள் வந்து எந்த ரோவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே ABCD அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மை வந்து கரெக்டாக வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. அதோட நம்பர் எல்லாமே வந்து போட்டிருக்கு. ஸோ நம்ம அதுக்கு டைரெக்டாக போயிட்டு கூட நம்மளுக்கு ஒரு வெரைட்டி மட்டும்தான் பிடிக்குதுன்னா நம்ம அதையே மட்டும் கூட எடுத்துகிட்டு வரலாம். நாங்கள் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா காலா ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கோம். ஸோ அந்த ஆப்பிள் தான் நாங்கள் யூஸ்வலாக வந்து ஸ்டோர்ஸ்லையுமே வாங்குவோம். பட் அந்த ஆப்பிள் பார்த்திங்கன்னா அந்த சீசன் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எந்த ஆப்பிள் நல்லா இருக்கோ அதை பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக இருக்க மாதிரி ஆப்பிளாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி எடுத்து பார்த்துட்டு இருந்தோம்.
இந்த மாதிரி ஃபார்முக்கெலாம் வந்து பசங்களை டேரெக்டாக கூட்டிகிட்டு வர்றதுனால அவங்களுக்குமே வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கான ஆசை வந்து நல்லா வரும். ஏன்னா வந்து ரேயான் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கும் போது ஆப்பிள் தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃபோர்க் வச்சு கொடுத்தா தான் வந்து சாப்பிடுவானே. பட் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் ஆப்பிளில் வந்து அப்படியே கொடுத்தாச்சு. அவன் எப்படியோ வந்து பல்லில் கடிச்சு எப்படியோ சாப்பிட்டு பார்த்துட்டான். ஸோ அவனுக்குமே வந்து ஆப்பிள் வந்து இங்கே நிறையா இருக்கிறத பார்த்ததுமே வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவும் இந்த ட்ரீலெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ ஆப்பிள்ஸ் கொத்து கொத்தாக அப்படியே தொங்குது பாருங்கள். அந்த ட்ரீலேயே ஃபுல்லாக ஆப்பிள் தான் இருந்துச்சு. நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எடுத்து ஒரு கடி. சும்மா சக்க செவன்னு எப்படி இருக்கு? எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. ஒரு 10 வெரைட்டி பார்த்துருப்போம். ஒரு 25-30 ரூபாய்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அதை விட ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஆப்பிள் மரத்துக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்பிள், 1000 கணக்கில் ஆப்பிள் வந்து கீழே கடந்துச்சுங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா எனக்கு என்னடா இவ்வளோ ஆப்பிள் வந்து வேஸ்ட் பண்ணுறாங்களே, எத்தனையோ பேருக்கு சாப்பாடே இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, எப்படி இவ்வளோ ஆப்பிள்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்த்ததில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணிடுவாங்களாம் நெக்ஸ்ட் இயருக்கு. அப்படி இல்லைன்னா வந்து டொனேட் பண்ணிவிடுவாங்க. யாருக்காவது இந்த ஃபார்ம்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, ஃபார்ம் அனிமல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து இதை வாங்கிக்கலாம் போல இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ்க்கு வந்து ஆப்பிள் சிடார் வினிகர் அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த ஆப்பிள்ஸ் வந்து யூஸ் ஆகிடும் போல இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு ஆப்பிள்ஸ் வந்து அவ்வளோ கொட்டி கிடந்துச்சு ஒவ்வொரு மரத்துக்கு கீழேயும். அதே மாதிரி ஆப்பிள் மரத்துலலாம் பார்த்திங்கன்னா இலையை விட ஆப்பிள்ஸ் நிறையா இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இருந்தது நிறையா இடத்துல. அங்கே போயிடா மேலே இருக்கிற இதில் மேலே இருக்குல்ல, அதை பறி. இல்லைன்னா இந்த ரெண்டுத்துலையுமே பறிச்சிடு. 2 கை வச்சு 2மே பறிச்சு. சரி, ஓகே, சூப்பர், போதும்ப்பா, அவ்வளோதான். இதுக்கு மேலே கவர் பத்தாது. இப்போ வந்து நம்ம ரெட் ஆப்பிள் வந்து பறிச்சிட்ருக்கோம். ஸோ இந்த வெரைட்டி வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் இந்த ஆப்பிள்ஸில் வந்து ஒரு பேக் வந்து நாங்கள் பறித்து எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பக்கத்து ரோலையே வந்து க்ரீன் ஆப்பிள் வந்து இருந்துச்சு. நாங்கள் வந்து யூஸ்வலாக ஸ்டோர்ஸ்லலாம் வந்து க்ரீன் ஆப்பிள் வந்து வாங்க மாட்டோம். நம்ம ஊர்லேயுமே வந்து க்ரீன் ஆப்பிள் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் க்ரீன் ஆப்பிள்னா அப்படி தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டோம். பட் இங்கே பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இது வந்து நாங்கள் வந்து சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் பறித்து சாப்பிட்டு பார்த்தோம். பட் செம இனிப்பாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஒரு பேக் நாங்கள் பறிச்சுக்கிட்டோம். அதே மாதிரி க்ரீன் ஆப்பிளுமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மில் வந்து பறிக்கும் போது நல்லா தித்திப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் இதுவே கடையில் வாங்கி சாப்பிடும் போது கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. அதுதான் ஏன்னு தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. +1 ஆப்பிள். ஆமாம், ஒரு மாதத்துக்கு இனிமேல் ஆப்பிள் தான். என்னங்க? ஆமாம், ஆப்பிள் பை, ஆப்பிள் கேக், ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் வேறு ரெசிபி வேறு ரெடி பண்ணணும். ஆப்பிள் சாஸ் பேசாமல் பண்ணி வச்சிடலாம் எப்படின்னு பார்த்து. ஆப்பிள் ஸ்காட்ச். காய்ச்சா? ஆப்பிள காய்ச்சி வச்சிரு. ஆப்பிள் காய்ச்சாது, காய்ச்சனா ஸ்காட்ச். இப்போ வந்து நம்ம ஆப்பிள் பிக்கிங் முடிச்சுட்டு ஆப்பிள்ஸ் எல்லாம் காரில் வச்சுட்டு இப்போது ஃபால் ஃபெஸ்டிவல் கேம்ஸ் பார்க்குறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து இந்த ஃபால் சீசனை பேஸ் பண்ணி நிறைய கேம்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது வந்து இந்த ஷெட் மாதிரி இருக்கு இல்லையா, இங்கே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி போர்ட் கேம்ஸ் மாதிரிலாம் இருந்துச்சு. இது வந்து 2 பேர் சேர்ந்து விளையாடுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் பசங்களுக்கு ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் அது விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த பால் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஓட்டக்குள்ளெல்லாம் விழாமல் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வந்து சேர்க்கணும். ஸோ இதுதான் வந்து கேமு. ஸோ 2 கையில் பேலன்ஸ் பண்ணி அதை அப்படியே தூக்கிக்கிட்டு மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி இந்த குட்டி குட்டி மேஸு அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அப்போ கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/2 hour கிட்ட இங்கே விளையாடிட்டு இருந்தாங்க நல்லா ஜாலியாக. அதுக்கப்புறம் வந்து இங்கே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கார்ன் மேஸ் வந்து இருக்குது. கார்ன் மேஸ் வந்து
குரூப்பாக போனீங்கன்னா ரொம்ப வந்து ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். ஏன்னா வந்து அதில் வந்து கேம்ஸ் இருக்கும் நிறையா. அந்த கேம் படி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து இப்போ பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து கிட்ஸ் விளையாடுறதுக்காக வச்சுருந்தாங்க. சும்மா ரோப்பை வந்து மேஸ் மாதிரி செட்டப் பண்ணி அதில் வந்து கிட்ஸ் சும்மா வெளியில் போயிட்டு உள்ளே வரா மாதிரி கரெக்டாக கண்டுபிடிச்சி வெளியே வரா மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ரொம்பவே வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ரேயான் மாதிரி ஏஜ் அந்த மாதிரி பசங்களுக்குலாம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி டிராக்டரு அந்த மாதிரி செட்டப்லாம் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பசங்க வந்து நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் ஜாலியாக வந்து விளையாடுவாங்க. ஸோ ரேயானுக்குமே வந்து அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதில் உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸு அதெல்லாம் வந்து எடுத்திருந்தோம். அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உடன் ஹவுஸு. இதுக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்து ஸ்லைடு வர மாதிரி இருக்குது. வெளியில் அந்த எல்லோ கலரில் தெரியுது பார்த்திங்கன்னா, அதுதான் வந்து ஸ்லைடு. ஸோ இதுக்குள்ளே கிட்ஸ் ஏறி போயிட்டு கொஞ்சம் அப்படி சுற்றி பார்த்துட்டு அப்படியே அந்த ஸ்லைடு வழியாக கீழே வந்து அப்படி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் இது. நான் வந்து நம்ம சேனலில் நிறையா ஃபார்ம் வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். ஆப்பிள் பிக்கிங் மாதிரி நான் வந்து ஸ்ட்ராபெரி பிக்கிங், ப்ளூபெரி பிக்கிங், பம்கின், சன்ஃப்ளவர் ஃபார்ம் அந்த மாதிரி நிறையா வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் எல்லாத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேம்ஸ் இருக்கும். ஸோ இந்த கேம் வந்து கண்டிப்பாக இருக்கும், இந்த சைக்கிள் மாதிரி ஓட்டிகிட்டு போகிறது. இப்போ வந்து நம்ம மே ஸ்கூலில் என்டர் ஆகிட்டோம். இதுதான் வந்து இந்த வருஷத்தோட கான்செப்ட். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாண்டட் ஹவுஸு. இந்த ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி இங்கே மேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கார்ன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபீல்டில் ஃபுல்லாக வந்து அந்த மேஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு ஷீட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த ஷீட்டில் இருக்க மாதிரி ஷேப்பில் வந்து அந்த மேஸை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அந்த அந்த கார்ன் ஃபீல்டில். ஸோ அந்த மேஸ்குள்ளே போயிட்டு உள்ளே போயிட்டு நம்ம வழி கண்டுபிடிச்சி வெளியே வரணும். அதான் வந்து நம்மளோட டாஸ்க்கு. இப்போ இந்த கார்ன் மேஸோட தீம் பார்த்திங்கன்னா இது வந்து ஹாலோவீன் சீசன் அப்படின்றதுனால இது வந்து ஹாண்டட் ஹவுஸு. இப்போ இந்த ஹாண்டட் ஹவுஸ்க்குள்ளே போயிட்டு நம்ம வெளியே வரணும். இதுதான் அந்த மேப்பு. அந்த மேப்பில் இருக்கிறது வந்து பிக்சர் மாதிரி தான் இருக்கும். அந்த ஷேப்பில் தான் வந்து இந்த கார்ன் மேஸை ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு க்ளூவாக படித்து பார்த்துட்டு அங்கே இருக்கிற நம்பரில் வந்து மார்க் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு கேமாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டே வருவோம். கேம் 1, கேம் 2, கேம் 3 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த ஷேப்பை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அந்த மேப்பில் இருக்க மாதிரியான ஷேப்பில் வந்து இந்த இடத்துல எங்கே நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து அதோட ரூட்டெல்லாம் வந்து புரிஞ்சிடும். ஸோ இந்த கார்ன்லாம் பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு மேலே இருக்குங்க இந்த கார்னு. ஸோ ஒரு வழியாக வந்து அந்த கார்ன் மேஸை ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வெளியே வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி கார்ன் மேஸ் மாதிரியே வந்து ஒரு குட்டி மேஸு. அது வந்து கிட்ஸுக்காக வந்து அங்கே ரெடி பண்ணியிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு. ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து விளையாடி முடிச்சிடலாம். எதுவும் வந்து டார்கெட்லாம் கிடையாது. அதுக்குள்ளேயே போயிட்டு அப்படியே விளையாட வேண்டியது தான். ஸோ அதை வந்து கிட்ஸ்லாம் வந்து பசங்கள்லாம் விளையாடிட்டு அப்புறம் வெளியே வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் அனிமல்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, அதுலேயுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸ்லாம் நாங்கள் இங்கே பார்த்தோம். ஸோ அதெல்லாம் கூட நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த இதுதான் பார்த்திங்கன்னா வந்து எல்லா ஃபார்ம்லேயுமே வந்து யூஸ்வலாக வச்சுருப்பாங்க. இது கோகார்ட் மாதிரி நம்ம பெடல் பண்ணிக்கிட்டே வந்து அப்படியே ஓட்டிகிட்டு போகிறது தான். மிருத்துன் வந்து ஒரு கையால் பிடிச்சிட்டு எப்படியோ ஓட்டி மேனேஜ் பண்ணிகிட்ருக்கான். ரேயான் வந்து அவன் சைஸுக்கு ஒன்று கிடச்சிச்சு. அதனால் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா மற்ற ஃபார்ம்லலாம் அவனை வந்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நம்ம தான் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த ஃபார்மில் இது ஒரே ஒரு இது வந்து இவனோட சைஸுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ அதை வச்சுட்டு அவன் வந்து இவங்க ஏஜ் குரூப் இருக்கிற சைடு வந்து இவங்கெல்லாம் வந்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இது வந்து ரொம்ப நேரம் வந்து விளையாடிட்டு இருந்தான். இந்த இடத்துல அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது. அதே மாதிரி இங்கே நிறையா ஃபார்ம் அனிமல்ஸ்லாம் கூட இருக்கும். ஸோ பசங்களை வந்து கூட்டிகிட்டு போனோன்னா அவங்க ஃபார்ம் அனிமல்ஸ்லாம் வந்து டைரெக்டாக பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஹார்ஸு, டாங்கி, அப்புறம் வந்து கவ்வு அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ரேஸ் கேம்ஸ் மாதிரிலாம் இருக்கும். ஸோ இப்படி வந்து ஓட்டிகிட்டு போகிற மாதிரிலாம் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் அனிமல்ஸு அந்த மாதிரி பேஸ் பண்ண மாதிரியான கேம்ஸ் தான் நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாங்கி இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா டாங்கி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரேயான் போயிட்டு அதை டச் பண்ணி பார்த்துட்டு இருந்தான்.
அதுக்கு வந்து நிறைய முடியோடு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் டச் பண்ணி பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. ஆனால் போய் சும்மா ஜாலியாக தொட்டு பார்த்துட்டு இருந்தான். நாங்கள் தான் வந்து போதும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். அப்புறம் ஒரு ஷெட்டு மாதிரி வச்சுருந்தாங்க. இதில் வந்து இந்த ஃபார்ம் அனிமல்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணுற இடம்லாம் இருந்துச்சு. ஆனால் வந்து இங்கே ஃபீடிங் வந்து அவங்க எதுவும் வந்து விசிட்டர்ஸ்க்கு எதுவும் கொடுக்கல, அங்கேயே வந்து இருந்துச்சு. ஸோ அந்த அனிமல்ஸ்லாம் வந்து அங்கேயே சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்காட்டிஷ் கேட்டில் அப்படின்ட்டு ஒன்று இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த கேட்டில். அதோட கொம்புலாம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இந்த 2 பக்கமே வந்து வித்தியாசமாக வந்து 2 பக்கமாக வந்து இருந்துச்சு ஷார்ப்பாக. அதுவும் அது மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபர் இருந்துச்சு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ இந்த மாதிரி வந்து நான் இவ்வளோ கிட்ட வந்து பார்த்ததே இல்லை. இது ஹைட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேருமே வந்து அது மேலே ஃபுல்லாக வந்து இருந்துச்சு புசு புசுன்னு. அப்புறம் இந்த கோட் பாருங்கள், இதுவுமே வந்து நார்மல் கோட் மாதிரியே இல்லை பாருங்கள், நல்லா புசு புசுன்னு இருக்குது. இதுவுமே நம்ம ஊர்லலாம் இருக்கிற கோட் மாதிரிலாம் இல்லை பாருங்கள் அது. ஸோ இங்கே எப்படி இருக்குன்னா இந்த ஃபார்ம் அனிமல்ஸ்லாம் ஜாலியாக வெளியில் போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி சுற்றிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு அழகாக வந்து ஷெட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ நைட் ஆனால் இதுக்குள்ளே வந்துட்டு வச்சுருவாங்க போல இருக்குது, எல்லாத்தையும் வச்சு லாக் பண்ணிக்குவாங்க போல இருக்குது. ஸோ பகல் நேரத்தில் வெளியில் போயிட்டு அந்த ஃபார்ம் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுது வெளியில். அங்கே அப்படியே அதுவுமே சுற்றி வந்து ஃபென்ஸ் போட்டிருக்கிறதுனால அதுக்குள்ளேயே வந்து நல்லா மேய்ஞ்சிட்டு அப்படி இருப்பாங்க. இது பாருங்கள் ஜெர்சி மில்க் தான் வந்து ஹையஸ்ட் ப்ரோட்டீன் இருக்கிற மில்காக. இப்போ வந்து நம்ம அந்த ஃபார்ம் அனிமல் எல்லாம் வந்து பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து பம்கின்லாம் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஷாப் இருந்துச்சு, ஸோ அதையுமே வந்து பார்க்க போகிறோம். இந்த பம்கின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே விளையாடுற பம்கின்ஸ் தான். இதுலேயே பாருங்கள் விதவிதமாக இருக்கும் பம்கின்னு. நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து மஞ்சள் பூசணிக்காய் மட்டும்தான், வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க. இதெல்லாம் என்னன்னே சொல்ல முடியாது, அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இதெல்லாம் வந்து காட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, கிளாசிக் காட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து டெக்கரேஷனுக்காகலாம் கூட வாங்கி நல்லா அழகாக வெளியிலலாம் வந்து செட்டப் பண்ணி வைப்பாங்க. ஸோ கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரு, ஒயிட் கலரு அந்த மாதிரி விதவிதமாக இருக்குது. இந்த குட்டி குட்டி பம்கின் பேர் வந்து மன்ச்கின்ஸ். இந்த குட்டி பம்கின் பேர். ஸோ கிட்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல்லலாம் இது கலரிங் பண்ணிலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இது பாருங்கள் எவ்வளோ வெரைட்டியாக இருக்குன்ட்டு விதவிதமாக இருந்துச்சு. அதுவும் அது மேலே இருக்க டெக்ஸ்சர்லாம் கூட வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த பம்கின் பார்த்திங்கன்னா இது வந்து வின்டர் ஸ்குவாஷ். ஸோ இதெல்லாம் வந்து $3 போட்டிருந்தாங்க ஈச். அது மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி பம்கின்ஸ்லாம் கூட இருக்குது. நம்ம வேணும்னா இங்கேருந்து நம்ம பம்கின்ஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். நம்ம வந்து இந்த ஜாக்கோ லேண்டர்ன் பண்ணுறதுக்கு தேவைன்னா இங்கேருந்து கூட வாங்கிட்டு போவாங்க நிறைய பேர். ஸோ இப்போ ஹாலோவீன் சீசன் அப்படின்றதுனால இந்த ஹாண்டட் இது மாதிரிலாம் அங்கே செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேகன் ரைடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பம்கின் பேச்சஸ் இருந்துச்சு, அங்கங்கே பம்கின்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம இதில் செலக்ட் பண்ணி கூட நம்ம பம்கின் எடுத்துகிட்டு போயிட்டு பில் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முக்குள்ளே இருக்கிற ஷாப்புக்கு வந்திருக்கோம். மெயினாக இந்த ஃபார்முக்குள்ளே இருக்கிற ஷாப்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஆப்பிள்லேயே செஞ்ச சிப்ஸு தான் அது. இதுவுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. யூஸ்வலாக நம்ம ஆப்பிள் சிப்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியாது. அதே மாதிரி ஜாமு அந்த மாதிரிலாம் கூட வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டிலெல்லாம் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்பவே வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து ஆர்கானிக் அந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இவங்களே வந்து ஃபார்மில் ரெடி பண்ணி விற்கிறதுனால கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி கார்ன்லாம் கூட விற்கிது பாருங்கள். இது வந்து பாப்கார்ன் செய்கிற கார்னு, அதுக்கான சீசனிங்கும் மேலே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பட்டரு, பாப்கார்ன் செய்கிறதுக்கான பட்டர் எல்லாமே வந்து அந்த இடத்துல அப்படியே வச்சுருந்தாங்க செட்டாக. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மில் கிடைக்கிற ஹனி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க கடையில் வாங்காமல். ஸோ அந்த மாதிரி ஹனிலாம் கூட இருக்குது பாருங்கள். அதுலேயுமே வந்து நிறைய கலர் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது, ஃபில்டர்டு அன்ஃபில்டர்டு அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. நாங்கள் ஆனால் யூஸ்வலாக வந்து காஸ்கோ அந்த மாதிரி வாங்கிடுவோம். அதே மாதிரி பிபிக்யூ செய்கிறதுக்கான அந்த மசாலாலாம் வந்து வச்சுருக்காங்க.
அப்புறம் வந்து டேரெக்டாக வந்து வெறும் ஆப்பிள் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து அப்படியே டேரெக்டாக அந்த பேக் வந்து வாங்கிப்பாங்க. ஆப்பிள் பேக்கை வந்து அப்படியே விற்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வாங்கிப்பாங்க. அதே மாதிரி இங்கே சாஸஸஸ், அப்புறம் வந்து வினிகர் அந்த மாதிரியானதெல்லாம் வந்து கூட இங்கே நிறைய வச்சுருப்பாங்க. சாஸு, அப்புறம் ஸ்ப்ரெட்டு, சால்சா, பட்டர் அந்த மாதிரியானது இந்த ஃபார்ம்லேருந்து என்னென்னலாம் வந்து கிடைக்குமோ அதெல்லாம் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். $10 ஆகுது. இல்லை என்னது எக் நூடுல்ஸு. நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்பிள் சிடார் டோனட் இருந்துச்சு. ஸோ மிருத்துன்மே வந்து பசிக்குது, அப்படி ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும்னு கேட்டான். ஸோ அதனால் ரொம்ப பெரிய டப்பாலாம் இல்லை, ஒரு 6 இருந்துச்சு, 6 பீஸ் இருந்துச்சு, $8 அது வாங்கிக்கிட்டோம். நான் சொன்ன மாதிரி இங்கே வெறும் ஆப்பிள் மட்டும் வேணும்னா கூட நம்ம டேரெக்டாக வந்து ஃபார்மோட ஆப்பிள் அப்படியே வாங்கிக்கலாம். எதுவும் வந்து அந்த வேக்ஸ் எல்லாம் வந்து போடாமல் ஃப்ரெஷ்ஷாக வந்து வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்ன்லாம் கூட இருக்குது. ஆனால் பட் வெளியில் இருக்கிறத விட இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. அதனால் நாங்கள் எதுவுமே அதெல்லாம் வாங்கிக்கல. ஸோ இதோட இந்த விலாக் வந்து முடியுது. இந்த விலாக் உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை எல்லாருமே மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை, டேக் கேர், தேங்க்யூ.